இதயம் wishes you a very happy new year. எங்கள் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர், வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். அன்றைய தினம் வெள்ளையர் கப்பம் கட்ட சொன்னான். கப்பம் கட்ட முடியாது. தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தையாக அவர் கருதியவர். இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர். இன்றைய தலைமுறையினர் அதனை கடைபிடிக்க வேண்டும். பிறந்த நாள்ல நீங்க கேட்க தான் வெட்டுறான். இந்த பத்தியில தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பத்தின பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. நீங்களா என்ன செய்றீங்க? நீங்களா என்ன பண்றீங்க? பல்கலைக்கழக விவகாரத்துல திமுக அரசு குற்றவாளிமான முறையான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு வந்து குஷ்பு வந்து இன்னைக்கு மக்களின் சார்பா பேரணி நடத்திருக்காங்க. அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் வந்து வீரபாண்டிய அதை பத்தி நான் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைங்கிறாங்களே, நீங்க ஒரு சாமியா நீங்க ஒரு சொல்ல போறீங்க. இது எப்ப விடிவாலம் வரும்? ஏன் நீங்களும் நல்லா தான் இருக்கு. நல்லா கோயில் போட்டு இளைஞர்கள் வீரபாண்டிய கட்டவன் மாதிரி வீறு கொண்ட இளைஞர்களாக இருக்கணும்னு தான் சொல்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பெற்றோர்கள் தான் பெண்களை வந்து பாதுகாப்பா எல்லாமே அரசாங்கம் செய்ய முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு போலீஸ் போட்டா போலீஸுக்கு தான் அது அந்த வேலை தான் சரியா இருக்கு. எல்லாரும் நம்ம பிள்ளைகளை நம்ம என்னைய வீட்டில் வளர்த்தாங்க, கட்டுப்பாடா வளர்த்தாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளையும் கட்டுப்பாடா. அதை நான் சொல்ல மாட்டேன். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவங்க பிள்ளைகளை நல்ல கட்டுப்பாடா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது ஒழுக்கத்தை கட்டுப்பாடு பள்ளிக்கூடத்துக்கு. இப்ப இருக்கிற கல்லூரி மாணவர்கள் கட்டுப்பட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க? ஐயா வேண்டாம், நீங்க ஒண்ணு நான் என் கருத்து அது என்ன வீரபாண்டிய கட்டுப்பாடு கடைபிடிக்கணும்னு சொல்லுவேன். அவங்கள போல தேசபக்தியா இருக்கணும்னு தான் சொல்லுவேன். சரி, சனிதானம். இப்ப மத்தியில பாஜக அரசு ஆளணும், தமிழ்நாட்டில் திமுக அண்ணாமலையே சொல்றாரு திமுக அரசு வந்து 2026 நாங்க அகற்றுவோம்னு ஊடகம் எந்த ஊடகம் என்னை பத்தி வருத்திருக்கவா? அவங்க ஒண்ணு முரண்பாடு வெளியே ஏன் அவங்க தான் நானே வெளியிட்டாங்க. அண்ணாமலை சொல்றாரு நானே வெளியிட்டார். மத்திய அரசு தானே வெளியிட்டாங்க. அப்படின்னா என்னையா நானே வெளியிட்டு 2 நிமிஷம் வந்து மௌனஞ்சலி செலுத்தினாங்க. அதே கலைஞருடைய சமாதியில போய் மலர்வளையம் வச்சாங்க. ஸ்டாலின் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அரசியல்வாதிக்குள்ள அவர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நிகழ்ச்சிக்கு அவர் பிறந்த நாளுக்கு வந்திருக்காரு. நான் அந்த ஊருக்காரன், நான் பாஞ்சாலம் சுற்றி பக்கம் சேர்ந்தேன். அதனால அவருக்கு மரியாதை எங்க ஊருக்காரரு பாடுபட்டு மனைவி வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம்னு இந்த நாட்டுக்காக உயிர் தொலைந்திருக்காரு. அதற்கு இளைஞர்கள் மத்தியில தேசபக்தி வேணும். எங்கள் நாடு சுதந்திர நாடு, அந்த நோக்கத்துக்கு தான் ஐயா வந்திருக்காங்க. நீங்க அரசியல் அவரை சாயத்தை பூசி கடைசியில் ஆயுதம் அப்படி பேசுறாங்க. அவர் வந்து இன்னைக்கு ஜாதி மத இன மொழி பார்க்காம இன்னைக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய எனக்கு தெரிஞ்சதுல ஒரே ஆசிரியர் ஐயா தான். அவரை வந்து நீங்க அரசியலுக்கு இருக்காதீங்க. கறந்து வச்ச பாலை கூட கறந்த பாலை காகம் புரியாது கட்டபொம்மன் பேரை சொன்னான்னு அப்பேற்பட்ட மாவட்டம் நெல்லை மாவட்டம். நெல்லை மாவட்டம் யாருக்கும் தொல்லை தராது. அதுக்கு ஒரு எல்லை. அதற்கு காரணமாக திகழ்ந்ததுதான் எங்க ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மன்.